புரோட்டா சப்பாத்திக்கு ரொம்பவே பொருத்தமான ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் சைவ சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, 6 பூண்டு, அரை கப் திருவின தேங்காய், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை கப் தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் மிதமான தீயில வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சு வச்சிருந்த மசாலா விழுத இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி 2.5 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுக்கலாம். இதை புரோட்டா கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான இந்த வெஜ் சால்னாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.